நாம தான் அதை யூஸ் பண்ணிக்கணும் தம்பி. உண்மைதான் தம்பி, உண்மைதான். எல்லாரும் வேணும்ல. ஆமாம் ஹுசேன் அண்ணா, கரெக்டு தான்ண்ணா. ஆனால் அந்த ஃபோன் வந்துச்சா இல்லை இல்லை அந்த ஃபோன் அங்கேயே தான் இருந்துச்சா? அதுக்கு பதில் சொல்லுங்க அண்ணா. ஹுசேன் அண்ணா பதில் சொல்லுங்கள். அப்போ நான் கேட்டதுக்கு நியாயத்தை சொல்லுங்கள். அவங்க பண்ண ஒரு இமோஜி தராமல் நான் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருந்து கேட்டு போகணுமா இல்லையா? கேட்காமலே கிளம்ப என்ன நியாயம்? இதுக்கு நீங்கள் தான் நியாயம் சொல்லணும். ஹாய் பர்வீன் சிஸ்டர், வாங்க சிஸ்டர், வாங்க. வணக்கம் சிஸ்டர், லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி பர்வீன் சிஸ்டர், வாங்க சிஸ்டர். ஹாய் சிஸ், வாங்க சிஸ்டர். 23வது லைவ் டன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிஸ்டர். சாப்பிட்டாச்சா பர்வீன் சிஸ்டர்? என்ன டின்னர் பர்வீன் சிஸ்டர் சொல்லுங்கள். தம்பி என்ன பண்ணுறான் சிஸ்டர் சொல்லுங்கள். உண்மையாகவே ஊர்லேருந்து ஃபோன் வந்தது, பொய்யெல்லாம் சொல்லிட்டு வரல. சரி அண்ணா விடுங்க, நான் ஃபோன் பேசிட்டு அப்புறம் லைவை தள்ளி பார்த்தீங்க. என் லைவை பார்த்து தங்கச்சியும் லைவ் போட்டிருக்குன்ட்டு இந்த பக்கம் வந்துட்டீங்க. அதுதான் அண்ணா, இதில் என்னென்னா இருக்குது, பார்த்துக்கலாம். ஆனால் ஹுசேன் அண்ணா நீங்கள் ஜாலியாக பேசுகிறீங்கண்ணா, ஜாலியாக பேசுங்க. ஜாலியோ ஜிம்கானா? யார் ஜாலியோ ஜிம்கானா சொல்லுவாங்க? அன்சிகா தான் சொல்லுவாங்க. அந்த அன்சிகா லைவ் போகவே முடியலண்ணா. அன்சிகானா ஜாலியாக பேசுவாங்க, ஜாலியாக லைவ் போடுவாங்களா? நானும் இன்றைக்கி அவங்க லைவை தேடி பார்த்தேன், என் கண்ணில் கிடைக்கவே இல்லை. லைவ் போடுறாங்களா என்னன்னே தெரியல. எனக்கு நோட்டிஃபிகேஷனே வரலாம்ண்ணா. அவங்க லைவ் கூட ஜாலியாக இருக்கும்ண்ணா. இந்த ஃபசுமா அக்காவை எங்கேயோ பார்த்தேன் அக்கா, ஞாபகம் இல்லை அப்படின்றாங்க ஏகே தம்பி. கோமதி அக்கா லைவில் கூட பார்த்துருப்பேன். நீ கோமதி அக்கா லைவுக்கும் போன தானே? பர்வீன் சிஸ்டர் அங்கேயும் வந்திருப்பாங்க, அங்கேயும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது தம்பி. நம்ம லைவ்னாலே பஞ்சாயத்து தான், விடுங்க பஞ்சாயத்து வச்சுருவோம். ஆமாம் ஹுசேன் நான் கேளுங்கண்ணா, என்னன்னா இது நியாயம்? ஒவ்வொன்றுத்துக்கும் நான் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டக்குன்னு கிளம்புனா அர்த்தம். கண்டிப்பாக பஞ்சாயத்து வைக்கணும், ஃப்ராது கொடுக்கணும் அண்ணா. அக்கா நானே ஆளு கால் பண்ணதுன்னு போய் சொல்லிட்டு போகிறேன். ஏகே தம்பி பர்வீன் சிஸ்டர் வருக எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சான்றாங்க ஹுசேன் அண்ணா. பர்வீன் சிஸ்டர் லைவ்ல இருக்கீங்களா? ஹுசேன் அண்ணா உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. நானும் உங்களை வெல்கம் பண்ணேன். என்ன டின்னர்னு கேட்டேன் பர்வீன் சிஸ்டர். இல்லைக்கா இவங்க லைவ் போட்டுருக்காங்க போல். ஆமாம் லைவ் போடுறாங்க தான் தம்பி, லைவ் போடுறாங்க தான், போட்டுருக்காங்க போல் அக்கா. அங்கே பார்த்துருக்காக்கா போல் அக்கா. ஆமாம் தம்பி அவங்க லைவ் போடுறாங்க தான், போயிட்டாங்க போல். ஆமாம் ஹுசேன் அண்ணா, ஒரு வேளை வரவேற்பு ஒழுங்காக கொடுக்கலன்னு கிளம்பிட்டாங்களோ? ஏன் ஹுசேன் அண்ணா, வரவேற்பு நம்ம ஒழுங்காக கொடுக்கலையோ அவங்களுக்கு? ஆமாம் தம்பி அவங்க லைவ்லாம் போடுறாங்க தான், பர்வீன் சிஸ்டர் லைவ் போடுறாங்க தான் தம்பி. சரி அக்கா, நெக்ஸ்ட் டைம் ஞாபகம் வச்சுக்கிறேன்க்கா. ஓகே தம்பி, ஓகே. இது ஒரு வேளை அப்படி தான் இருக்கும் போல். ஆமாம் அண்ணா, அதுதான் அண்ணா, நல்லா தான் வரவேற்பு கொடுத்தோம், இன்னும் பலமாக எதிர்பார்த்துருக்காங்க போல இருக்கு. சரி அண்ணா, நெக்ஸ்ட் டைம் இன்னும் பலமாக வரவேற்பு கொடுக்கலாம் அண்ணா. ஹுசேன் அண்ணா, தீனா அண்ணா எஸ்கேப் ஆகிட்டாங்கண்ணா, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க கேட்டேன். கரெக்டா அண்ணா? சத்யா லைவ் போயிட்டு வரேன், அவர் எஸ்கேப் ஆகிட்டாரு. பட் நீங்கள் ராஜிகா லைவ்ல ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி என் லைவ்ல மாட்டிக்கிட்டீங்க அண்ணா. இருங்கக்கா வரேன், 2 மினிட்ஸ் டீ கடைக்கு போயிட்டு வரேன். ஓகே தம்பி, ஓகே. ரோடு வரலையா? 11 மணி ஆகி விட்டதே, ரோடு வரலையா தம்பி? என்னது என்னதா புரியவில்லையாண்ணா? என்னதுன்னா புரியலண்ணா, புரியலை. என்னது சொல்றீங்க? புரியலையாண்ணா? நீங்கள் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னாண்ணா. தீனா நான் சத்யா லைவுக்கு போயிட்டு வரேன், தப்பா நினைப்பாங்கன்னு அவர் எஸ்கேப் ஆகிட்டாரு. நீங்கள்
ராஜ்யக்கால